வணக்கம் நண்பர்களே, Mrs.Middle சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் ரவை இருந்தால் போதும். ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னால் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்பவும் ஒரே மாதிரியான ஸ்நாக்ஸ் செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கிறேங்க. அதில் 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு உப்பை நல்லா கரைய வச்சுக்கலாங்க. தண்ணி லேசாக கொதித்து இந்த மாதிரி பபிள்ஸ் வரும் இல்லைங்க, அந்த சமயத்தில் தண்ணி எடுத்து அதே கப்பில் 1 கப் ரவை எடுத்துக்கிறேன். அதை இதில் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். கைவிடாமல் கலரி விடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. ரவையை போட்டதையுமே நல்லா இது திக்காயிரும். நீங்கள் பயந்துக்க வேண்டாம் கட்டி ஆயிருன்னு. கைவிடாமல் கலந்து விட்டிங்கன்னா அது சரியான பதத்துக்கு வந்துடுங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா இதை கலந்து விட்டுட்டுங்க அடுப்புலேருந்து கீழே இறக்கிக்கலாம். நல்லா 1 நிமிஷம் கலந்து விட்டு அடுப்புலேருந்து இறக்கிட்டேங்க. இறக்கி இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. 5 நிமிஷம் அப்படியே இந்த சூட்லேயே இருக்கட்டும். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இதோட 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவுக்கு அழுத்தம் கொடுத்து பிசையும் இல்லைங்க, அந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். ரவை இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு பிசைஞ்சுக்கலாங்க. இனி நம்ம இதை உருண்டைகளாக பிடிச்சிக்கலாங்க. துருவின சீஸ் எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதை ரவைக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். சீஸ் வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா மடித்து விட்டுக்கலாங்க. ஏன்னா எண்ணெயில் பொரிக்கும் போது சீஸ் வெளியில் தெரிஞ்சதுன்னா எல்லாம் மெல்ட் ஆகி வெளியில் வந்துடும். அதனால் சீஸ் வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா உருண்டைகளை பிடிச்சிக்குங்க. உருண்டைகளை பிடிக்கும்போது உங்களுக்கு வெடிப்பு வர மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு அப்புறமா உருண்டைகளை பிடிச்சிக்குங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சிக்கலாங்க. உருண்டைகள் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இனி நம்ம இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. அடுப்பு மிதமான தீயிலேயே இருக்கட்டுங்க. எண்ணெய் லேசாக சூடானதையும் உருண்டைகளை எல்லாம் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். உருண்டைக்கு எல்லா பக்கம் வேகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கலாங்க. இதை பொன்னிறம் வர்ற வரைக்கும் பொரிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ரவையை ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கிறதுனால லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் பொரித்து எடுத்தாலே போதுங்க. சீஸ் ரவா உருண்டைகளை பொரிச்சாச்சுங்க. இனி நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிற சீஸ் ரவா பாலுக்கு சூப்பரான ஒரு மசாலா கோட்டிங் ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு பவுலில் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கிறேங்க.
1/2 ஸ்பூன் சாட் மசாலாவும் 1/4 ஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. காஷ்மீர் மிளகாய் தூளுக்கு பதிலாக சாதாரண மிளகாய் தூளும் நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. அதே மாதிரி சாட் மசாலா இல்லைன்னா அதுக்கு பதிலாக மிளகுத்தூளை பயன்படுத்திக்கோங்க. டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அந்த சீஸ் ரவா பாலோட சாட் மசாலா சேர்த்து சாப்பிடும்போது காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. பால்ஸில் எல்லா பக்கம் நல்லா மசாலா படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்குங்க. 10 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்கள் செஞ்சிடலாங்க. வித்தியாசமான சுவையில் இந்த சீஸ் ரவா பாலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உணவோடு மகிழ்ச்சியையும் சமையுங்கள். நன்றி.